ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கம்மிங் December 31 வெனஸ்டே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60வது சாந்தி, அதாவது ஷஷ்டியத்த பூர்த்தி சாந்தி விழான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் 60ஆம் கல்யாணம். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கல்யாணம் அப்படின்னாலே நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸும் சரி, வீடியோவும் சரி அவ்வளோவா வந்து போட முடியல. இந்த விலாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டேலேருந்து ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே கண்டினியூஸாக எடுத்த விலாக் தான். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு இன்னும் மேரேஜ் பார்த்திங்கன்னா நாள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த சண்டே பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாருக்கும் சாரீஸ் எல்லாம் எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த விலாக் காலையில் எப்பவும் போல் ஒரு 7 o'clockலேருந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே வந்துட்டு மதியம் லஞ்சுக்கும் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா மதியம் வந்தோன்னே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கொஞ்சம் குயிக்காகவே போயிட்டு நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த குளிருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே சூடாக ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது ஒன்று வந்து குடிச்சிடணும். அப்போ தான் அந்த டேவே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சூடாக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் ஒர்க்கெல்லாம். இன்றைக்கி நாட்டுக்கோழியில் எப்பவும் போல் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா போட்டு வரமிளகா அதெல்லாம் போட்டு ஒரு வறுவல் மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி சின்ன வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை விட ஜாஸ்தியாக சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே ஒரு 2 துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு ஒரு இடிக்கல்ல வச்சுட்டு நல்லா வந்து இடித்து சேர்த்துக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சேலம் ட்ரிப் வந்து போயிருந்தோம். வரும்போது ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக நிறுத்தும் போது இந்த இடிக்கல் வந்து வாங்கியிருந்தேன். ஹானஸ்ட்டாகவே சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு குயிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 2 செகண்டில் இந்த இடிக்கல்ல வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த இடிக்கல் வாங்கினதுலேருந்தே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிற வேலையே எனக்கு இல்லை. வேணும்னா டக்குன்னு ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு போட்டு டக்குன்னு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். பொதுவாகவே சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி இதெல்லாம் நார்மலாக குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 4-5 வரமிளகா, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா, அவ்வளோதான். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வறுவல் மாதிரி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே இந்த பக்கமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இடியாப்பம் கூட துருவன தேங்காய், நாட்டு சக்கரை, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. நானுமே அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து குக்கரில் மாற்றி ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அப்படிங்கும்போது எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நான், ஹஸ்பண்ட், தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு போனோம். அப்புறம் அம்மா, அப்பா, அப்புறம் கசின்ஸ் எல்லாம் வரதா வந்து எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம். ஒரே நாள் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதனால் எல்லோரும் வரதுனால நம்மளும் கொஞ்சம் குயிக்காக போகணும்ல, அதனால் கொஞ்சம் குயிக்காகவே ரெடி ஆகிட்டு போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்க இந்த நியூ பரணி சில்க்ஸ் தான் வந்து போயிருந்தோம். ஆல்ரெடி 2-3 டைம் இங்கே போயிருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேயே எல்லாருக்குமே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த ஒரு கடைக்கே போயிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாம் வரதுனால நிறைய இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா, அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் பார்க்கவும் பசங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பொழுது போயிடுச்சு. நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அண்ணா, அண்ணி, அம்மா, அப்பா,
எல்லாருமே வந்துட்டாங்க. அக்கா, மாமா, கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் பார்த்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. 1000 ருபீஸ்க்கே ஸ்டார்டிங்கில் சாரீலாம் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போதே இந்த நியூவாக வந்திருக்க இந்த வைர ஊசி மாடல் இதில் தான் சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போனேன். அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே என்னோடய கசின்ஸ். அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி எல்லோரும் சாரீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணாங்க. கடைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி பிடிக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரே இது செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் எப்படியோ எல்லோரும் சேர்ந்து எடுத்துட்டோம். நான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 2 சாரியுமே சூப்பராக இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தது, இந்த செகண்ட், 2மே ஒரே கலர் காம்பினேஷன். 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வரைக்கும் நான் ஃபைனல் பண்ணவே இல்லை. 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டே தான் இருந்தேன். ஃபைனலாக பில் போடும்போது எப்படியோ ஒரு சாரீ சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு டோட்டலாக 2 சாரியும் வேணான்ட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் அது 2யுமே வச்சுட்டு பில் போட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு இன்னொரு சாரீ எடுத்திருந்தேன். நான் என்ன சாரீ எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு பல்காக எல்லா சாரீஸுமே பர்ச்சேஸ் ஒரே கடையிலேயே முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து எல்லாருக்கும் எடுக்கிறதுனால நிறையா ஷாப் வேறு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா டைமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரே ஸ்டோரில் எல்லா சாரீஸுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 to 25 சாரீஸ் பக்கமாக அங்கேயே எடுத்துக்கிட்டோம். மார்னிங் ஒரு 10ங்கும் போது கடைக்கு போனோம். எல்லாம் பில் போட்டு நாங்கள் திரும்ப வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock பக்கமாக ஆகிடுச்சு. இடையில பார்த்திங்கன்னா அந்த பரணி சில்க்ஸ்குள்ளேயே கேன்டீன் இருந்தது. இந்த கேன்டீன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக அந்த பழங்காலத்து பொருட்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பராக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருந்தது எல்லாமே. இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குறத விட எங்கள் அம்மாங்க, அத்தைங்க அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் பார்த்துட்டு இது இருக்குது, என் கல்யாணத்துக்கு, என்னோடய மேரேஜ்க்கு இதெல்லாம் சீர்வரிசையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4-5 அப்படிங்கும்போது வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் ஒரு சாட்டர்டே மார்னிங்லேருந்து இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகுது. முந்தின நாள் நைட்டே இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்களே, அது ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி கவுனி அரிசி, சிகப்பரிசி இதெல்லாமே செஞ்சுருக்கேன். இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி நைட்டே ஊற வச்சிட்டேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் செய்கிறது ஃபஸ்ட் டைம். ஸோ சக்கரை பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், வெண்பொங்கல் மாதிரி ரெடி பண்ணாமல் சக்கரை பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த டே பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. குளிர் ஜாஸ்தி அப்படிங்கும் போது காலையில் விடியறதே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப லேட்டாக தான் காலையில் விடியுது. வெளியே போனோம் அப்படின்னா குளிர் பனியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரைஸ் நைட்டு ஊற வச்சுருந்த அந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ் நல்லா ஊறி இருந்தது. அதை அப்படியே குக்கருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன். இது நார்மல் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு கொஞ்சம் விசில் அதிகமாக விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் இன்றைக்கி நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து ஒரு 10 விசில் வரைக்கும் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துட்டேன். ஆனால் அப்போவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரைஸ் கொஞ்சம் சரியாக வேகாத மாதிரி இருந்தது. அதனால் திரும்ப வச்சுட்டு இன்னொரு 4-5 விசில் விட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரைஸ் நல்லா வெந்திருந்த மாதிரி இருந்தது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மலாக சக்கரை பொங்கல் எந்த ரைஸில் ரெடி பண்ணாலும் சரி, அது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் இருந்தால் அதுவே போதும்.
அதை எடுத்துட்டு மீதி இருந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து தம்பிக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு ட்ரிங்காக வந்து கொடுத்துட்டேன். பொதுவாகவே நார்மலாக எப்பவும் போல் சமைக்கிறதுக்கும் வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் பார்த்திங்கன்னா லேட் ஆகும். ஸோ டைம் ஆகிடுச்சே நம்ம என்றைக்காவது அவசரத்தில் செய்யும்போது தான் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வரும். இன்றைக்கும் அப்படி தான். ரைஸ் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சுருந்தால அது நல்லா ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக பொங்கி ஊற்றிருச்சு. அது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி கொஞ்சம் வேலை. ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரியே இருந்தது. அதனால் சரி பசங்களுக்கு கொடுக்கணும்ல, அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் மட்டும் வெல்லம் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்து அதையுமே வந்து பொங்கலோடு வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு அதையுமே வந்து கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்க அப்படிலாம் நார்மல் ரைஸை விட இந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது, விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஹாஃப் டே தான் ஸ்கூலு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 8:30ங்கும் போது வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் எல்லாம் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தம்பி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். பிரணவ் கிளம்புனதுக்கப்புறமா பிரகி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. சாரு வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அழுதுகிட்டே தான் கிளம்புவான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அழுக வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அவன் பாட்டுக்கும் ஸ்கூலுக்கு வந்து போயிடுவான். ஆனால் ஸ்கூலுக்கு அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அழுதுகிட்டே தான் வந்து கிளம்புவான். இப்போது ஒரு 2-3 டேஸாக பார்த்திங்கன்னா அந்த ஹேபிட் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு போய் பழகிட்டான். நல்லா அங்கே இருக்க டீச்சர்ஸு அப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு பசங்க அவங்களோட எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பழகிட்டான். அதனால் இப்போலாம் வந்து அழுகிறது கிடையாது. முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணான். இப்போ வந்து அவனாகவே வந்து பாய் சொல்லிவிட்டு இந்த ஒரு 2-3 நாளாக அவனாகவே வந்து கிளம்பிக்கிறான். பசங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நானுமே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பொங்கலே வந்து சாப்பிட்டுட்டேன். தம்பிக்கு மதியம் லஞ்ச் கொடுத்து விடுறோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 9க்குள்ளேயே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி வந்து தம்பி வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு போனான். மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா ஒர்க்குமே வந்து செஞ்சேன். தம்பி மதியம் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வந்து இருந்தது. அதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணி மஷ்ரூம் கிரேவி வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு காளான நல்லா வந்து குட்டி குட்டியாக வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையுமே வந்து பொடியாக கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிடலாம்.
பேனில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு அது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை, அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளேவருக்காக இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்லாம் போய் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு இந்த பக்கம் இடிக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு நல்லா வந்து தட்டி வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது கூட பொடியாக தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஃப்ளேவருக்காக, அது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். மசாலாவும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். காளானுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. காளான் ஆல்ரெடி வந்து தண்ணி விடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கே இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக ஒரு கிரேவி பதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சிட்டேன். மஷ்ரூம் சூப்பராக வெந்துருச்சு. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரையாக கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டு அப்படி கூட ரெடி பண்ணலாம். சப்பாத்திக்கெலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.